பொண்ணு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? நெல்ல தூக்கி வயல்ல விட்டு எறியற? ஓங்கி ஒரு அற விடலாம் போல இருக்கு. கொஞ்சம் பாவம் பார்த்தா ரொம்ப தான் ஆட்டம் போடுற. அட பாவம்பா, பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கா. ஆனா பார்க்கறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கா. யாரு பெத்த பொண்ணோ இப்படி கிடக்குறா. அங்காடி தெருல அவளை யாரும் விட்டு வைக்கலன்னு தான் சின்னம்மா சொன்னாங்க. அவங்க கிட்ட உன் புருஷன் தான் சொன்னானா. அவன் பெரிய கில்லாடின்னு எனக்கும் தெரியும். என்ன அவன் உங்ககிட்ட வந்தானா? பார்க்காதத பார்த்த மாதிரி சொல்ற. கிளாஸ்ல இருக்க மாதிரி கவன குறைவா தான் சர்ச்சுக்கு வந்தாலும் இருக்க. இதனாலதான் பரீட்சையில உனக்கு மார்க் குறையுது. அம்மாடி, சர்ச்சுக்கு வந்தா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல. பண்ற விஷயத்திலே அப்படிதானே சொல்லு. அது எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான். தெற்கு பக்கமா போக சொன்னா வடக்கு பக்கமா போவாங்க. காலம் அப்படி மாறி போச்சுமா, என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன நடக்கட்டுமோ அது நடக்கட்டும். அதுவும் சரிதான். நிஜமா பைத்தியம் இல்லையா? ஒருவேளை லூஸ் மாதிரி நடிக்கிறாளா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நீ இப்படி லேட் பண்ணினா பஸ் கிளம்பி போயிட்டே இருக்குமா? சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணு. 8 மணிக்கு பஸ் கிளம்பிடுமா? சொல்லிட்டே இருக்காம எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஓ ஆ அப்புறம் 2-3 விஷயம் இருக்கு, நான் மறந்துட்டேன். அவசரப்பட்டா இப்படிதான் எல்லாம் மறந்துடுது. அதெல்லாம் பரவாயில்லம்மா. அவகிட்ட பணம் இருக்குல்ல, அவளுக்கு வேணுங்கிறத அவ வாங்கிக்குவா. அப்பாவுடைய செல்ல பொண்ணு கிட்ட வாமா. அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு கால் பண்ணணும். நீ இந்த அப்பா மாதிரி தானே எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த ஊர்ல எல்லாரும் அப்பாவை பத்தி நல்லதா தான் சொல்லுவாங்க. நீயும் அந்த மாதிரி எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும். அது நீங்க சொல்லணுமாப்பா, எனக்கு தெரியும். என்ன விஷயம்? அப்பாவும் முன்ன ரகசியம் பேசுறீங்க? இல்ல, செலவுக்கு காசு இல்லாம வாயை பொழந்துக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா. அந்த கவலையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடவுளே, இவ படிப்பு முடிஞ்சு யாருக்கையாவது இவ்வளவு ஒப்படைக்கிற வரைக்கும் என் நெஞ்சில தீ தான். எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடி. பேசிக்கிட்டு இருக்கும்போது போன் வந்ததுல, நம்ம முன்னாடி பேசாம அவ ஏன் தனியா போய் பேசிக்கிட்டு இருக்கா?
ஏதாவது அவ ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்களா இருக்கும். பானுமதி, நீ இப்போ உன் கிராமத்துல உன் அப்பா பாலகுமாரனுடைய பொண்ணே தான். காலம் போற போக்கு தெரியாம இப்படி அம்மாஞ்சியா இருக்கியே. அதனால என்ன கெட்டு போச்சு? நாம விரும்பினபடி தானே நடக்குது. நல்ல ஒரு பொண்ணு, அப்புறம் என்ன நேசிக்கிற ஒரு புருஷன், இதெல்லாம் கடவுள் கொடுத்திருக்காருல்ல, அதுவே போதும். இவ்வளோ காலம் ஆனதுக்கு அப்புறம் கூட உன்னுடைய வெக்கத்தையும் பாசத்தையும் பார்க்கும்போது என்னால எப்படிம்மா இன்னொரு பொண்ணுடைய முகத்தை பார்க்க முடியும்? உன்னை தவிர என்னால கற்பனையில கூட மத்த பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹலோ, என்னோட அப்பா அம்மாவுக்கு இளமை திரும்புதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. வண்டியில ஏறினா வண்டி நிறுத்தாம போய்கிட்டே இருக்கோம்ல. சரியா, அவளுக்கு பசிக்குது போல இருக்கு. வா நம்ம போய் சாப்பிடலாம். அங்க எடுக்கலையாப்பா டைலாக்? இந்த பொண்ணு எங்க தான் போயிட்டா? ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? மாதிரி ஆளுங்களாம் விபச்சாரம் பண்றத அடியோட அடிச்சு இல்லாம ஆக்குறதும், ஹோட்டல்ல கூத்தாடுறவங்களுக்கு போலீஸ் காவல் நிக்கிறதும் எங்க வேலையுடைய ஒரு பகுதியா மாறின இந்த காலத்துல ஒரு இடைவேளை, அவ்வளவுதானே. நம்ம போலீஸார் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அடுத்த ரவுண்ட் நம்ம போலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் ரொம்ப மறந்துட்டாரோ? இவன் பெரிய கில்லாடிடா, புது இன்ஜின் வேற, வண்டி அவ்வளவு சீக்கிரம் நிறுத்த முடியுமா? இத எங்கேயாவது பள்ளத்தாக்குல தான் தள்ளி விடணும். நமக்கு செஞ்ச உதவியை வச்சுதான் விட்டு வச்சிருக்கேன். நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அந்த ஆளு ரொம்ப கெட்டிக்காரன் தான்டா. வாங்க ஏஜம்மா வாங்க. பாவம் இந்த ஊரை கட்டி கேட்கறதுக்காக இந்த போலீஸ் எப்படியெல்லாம் அலையிறாரு பாத்தீங்கல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. போங்கடா டேய், போலீஸ்காரனுக்கு யாரும் சட்டம் கத்து கொடுக்க தேவையில்லை. அதுலயே முக்கியமா கேட்கறதுக்கு நாதியத்த பொண்ணோட விஷயத்துல. என்ன புரிஞ்சுதா? அதான் சரி சார், நீங்க சொன்னது சரிதான் சார். அதே மாதிரி எங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருங்க சார். வேணும்னா இந்த பாட்டிலையும் எடுத்துட்டு போங்க. வீட்டில் பொண்டாட்டியை பார்க்கும்போது கொஞ்சம் மூடு ஏற்றலாம்ல. பேஷ், பிச்சைக்காரன் இருந்தே பிடுங்கிட்டு போகிறான் பார்க்குறேல்ல. ஏதாவது மிச்சம் மீதி வைங்கப்பா.
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. என்னங்க இது? நாய் பாட்டுக்கு நிக்காம குலைச்சிட்டே இருக்கு. என்னன்னு போய் பாருங்க. ஓ, அதுங்க குலைக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன? அது பூனையை பார்த்தாலும் குலைக்கும், யானையை பார்த்தாலும் குலைக்கும், பக்கத்து தெருவுல இருந்து வந்த நாயை பார்த்தாலும் குறைக்கும். எதுக்காக குலைக்குதுன்னு அதுங்களுக்கு மட்டும்தானே தெரியும். போதும். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க போய் பாத்துட்டு வாங்க. ஐயோ, உன் தொல்லை தாங்க முடியலமா. கொஞ்சம் போய் பாத்துட்டு தான் வாங்க. சரி போறேன், போய் தொலைறேன். மனுஷனுக்கு நிம்மதியே இல்ல இதுங்களால. சாவித்திரி, அம்மா சாவித்திரி, சாவித்திரி, இப்படி எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அங்க ஒரு பொம்பளை புள்ள ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளே, என்னங்க சொல்றீங்க? வாங்க. கடவுளே, எங்க? ஐயோ, என்னங்க? யார் இந்த பொண்ணு? இது அந்த சந்தையில சுத்திக்கிட்டு இருக்குமே அந்த பொண்ணு. புத்தி ஒரு மாதிரி. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. என்னங்க, வேடிக்கை பார்க்காம அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள படுக்க வைங்க. அது நான் எப்படி ஒரு பொண்ண உள்ள படுக்க வச்சு பன்னீர் தெளிக்க சொல்லல. கொஞ்சமாவது மனித நேயத்தை காட்டுங்க. இந்த பொண்ணு எப்படி இங்க வந்து சேர்ந்தா? சாவித்திரி, இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ண எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எக்கு தப்பா ஏதாவது நடந்துருச்சுன்னா? இங்க பாருங்க, இந்த ஊர்ல எவ்வளவோ இடம் இருந்தும் கூட அந்த பொண்ணு எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லுங்க. அது கடவுளோட விருப்பம். நீங்க போய் பாத்திரத்துல கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணியும் டவலும் எடுத்துட்டு வாங்க. ஓ, இந்தாமா. என்னம்மா சாவித்திரி, ஏன் இப்படி பண்ற? இவள இங்க இருந்து அனுப்பலன்னா புலிவால புடிச்ச கதையாயிரும். இல்லன்னா நானே கொண்டு போய் இவளை எங்கேயாவது விட்டு வந்துடுறேன். தெரியாம தான் கேக்குறேன். உங்களால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? அவளும் ஒரு மனுஷ பிறவிதானே. என்ன ஆனாலும் இன்னைக்கு அவ இங்கே இருக்கட்டும். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. கடவுளே, காலம் ரொம்ப தான் கெட்டு போச்சு. ஆமா, நீ இப்போ எதுவும் சாப்பிடவே இல்லையே. போய் ஏதாவது சாப்பிடு. உங்களுக்கும் நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த பொண்ணு எப்போ எந்திரிப்பானே தெரியாது. அப்படி எந்திரிச்சா ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம்ல. நீ எதுக்குமா பட்னி கிடக்குற? எனக்கு இப்போ பசிக்கவே இல்ல. நீங்க போய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வைக்க முடியும். என்னம்மா சொல்ற நீ? இவள நீங்க போய் சாப்பிட்டுட்டு தான் வாங்களேன்.